கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட தம்முடைய வேத வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் பேசுவாராக. இந்த நேரத்தில் யோபின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். யோபு 5:9. இந்த வசனமானது தேமானாகிய எலிப்பாஸ் யோபுவுக்கு பேசுகின்ற வேளையில் விளக்கமாக கொடுத்த ஒரு வார்த்தை. பல நேரங்களிலே யோபு சொல்லியிருப்பார்னு நினைப்போம். ஆனால் தேமான எலிப்பாஸ் இந்த வார்த்தையை சொல்கிறார். அவர்களெல்லாம் படித்த கல்விமான்கள், நல்ல அவருக்கு ஆலோசகராக இருந்தவர்கள், அவரோடு கூட இருந்த மக்கள். அவர்கள் சொன்னதான வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யெகோவா ஆகிய தேவன் அந்த நாட்களிலே யோபின் புத்தகத்தில் எழுதுகின்ற வேளையில் பல வல்லமையான வார்த்தைகளை அவர் உபயோகப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான வார்த்தைகளில் இது ஒன்று என்னவென்று சொன்னால், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், அதோடு கூட எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் கூட இந்த வருடத்தில் நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால், இந்த வானத்தையும் பூமியும் படைத்த வல்லமையுள்ள தேவன். இந்த நேரத்தில் அவர் பயங்கரமான காரியங்களையும் செய்கிற தேவன். அவர் செய்கிறது நமக்கு பல நேரங்களிலே விளங்காத காரியமாக இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், நம்முடைய அறிவுக்கு எட்டாத காரியங்கள், ஆராய்ந்து முடியாது. we cannot comprehend with our human brain. இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை நம்ம திட்டமிட்டு கொண்டிருப்போம். ஆனால் அவருடைய திட்டங்களிலே பார்க்கின்ற வேளையில் அவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவர். நம்ம ஆராய்ந்து முடியாது, எண்ணி முடியாது பெரிய காரியங்கள், அவைகளை அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்ய வல்லவர் என்பதை தான் இந்த யோபின் புத்தகம் 5:9 சொல்லப்பட்டிருக்கிறது. இது நமக்கு இந்த நாளிலே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை நாம் பற்றி பிடித்துக் கொள்வோம். நம்முடைய தேவன் அவர் சொல்லுகிறபடி நம்ம ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற பெரிய தேவன். நம்ம எண்ணி முடியாத பெரிய காரியங்களை அவர் நமக்காக செய்கிறார். இந்த வருடம் முழுவதிலும் அவர் செய்யப்போகிறதான காரியங்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும். நம்முடைய எண்ணங்களோ நம்முடைய மன ஓட்டங்களோ எதுக்கும் அது ஒப்பாக இருக்காது. அவர் செய்வார் என்று சொன்னால் சிறந்ததை, நாம் ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்டதான ஒரு தெய்வத்தை நாங்கள் எங்களுடைய தெய்வமாக கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் ஆண்டவரே பெரிய பெரிய காரியங்களை செய்க, எண்ணி முடியாத காரியங்கள், ஆராய்ந்து முடியாத காரியங்கள், காற்றையும் கடலையும் அதட்டினவர். இவைகளெல்லாம் எங்களுடைய ஆண்டவரே சிறிய மூளைக்கு அப்பாற்பட்டது ஐயா. அவைகளை நாங்கள் சிந்திக்க இந்த நாளிலே எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான நாளாக அமையட்டும்.